தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் ரீல்ஸ் டாக்டர் என பலரால் விமர்சிக்கப்பட்ட டி.கே. பிரபு இன்று சீமான், மாங்குடி என வலுவான அரசியல்வாதிகளை வீழ்த்தி தமிழக அமைச்சரவையிலும் இடம் பெற்றிருக்கிறார். மிக குறுகிய காலத்தில் டி.கே. பிரபு இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது எப்படி? டி.கே. பிரபு என்னும் நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள தேவக்கோட்டை பகுதியின் இருமதி கிராமத்தில் பிறந்தவர் டி.கே. பிரபு. இவரின் தந்தை துரை கருணாநிதி, தாயார் சரஸ்வதி ஆகிய இருவரும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை மூலம் உள்ளூர் மக்களுக்கு நன்கு பரிச்சயப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. 41 வயதான பிரபு ஜெர்மனி மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில் பட்டப்படிப்பை முடித்து பல் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். காரைக்குடியில் உயர்தர பல் மருத்துவமனை நடத்தி வரும் அவர் ஆண்டுக்கு 54 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வருகிறார். தாவேகாவின் சிவகங்கை மாவட்ட செயலாளராக பணியாற்றிய இவர் சமூக ஊடகங்களில் தனது நற்பணிகள் குறித்து காணொலி வெளியிட்டு கவனம் பெற்றதோடு ரீல்ஸ் டாக்டர் எனவும் விமர்சிக்கப்பட்டார். தாவேகா சார்பில் நடத்தப்படும் மாநாடுகளின் போது ஆம்புலன்ஸ் வசதி, முதலுதவி என அனைத்து மருத்துவ வசதிகளையும் கவனித்து வந்தார். இப்படி கட்சியில் கவனிக்கத்தக்க நபராக உருவெடுத்த டி.கே. பிரபு காரைக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின் களத்தில் பம்பரமாய் சுழன்றதை பார்க்க முடிந்தது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சீமானிடம் பிரச்சார களத்தில் நட்பு பாராட்டியது, நலத்திட்டங்களை எடுத்து கூறுவது என இவரின் பிரச்சார முறை நாகரிகமாக இருந்ததாக புகழ்கின்றனர் அத்தொகுதி மக்கள். இதன் எதிரொலியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி, அமமுக வேட்பாளர் தேர்போகி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என வலுவான வேட்பாளர்களை வீழ்த்தி 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போது எம்எல்ஏவாக மட்டுமல்லாமல் தாவேகாவின் அமைச்சரவையிலும் இடம்பெற்று அசத்தி இருக்கிறார்.